ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று அன்னையாம் திரு அவை திருத்தூதரான ஆந்திரேயனுடைய விழாவை மகிழ்ந்து கொண்டாட நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. இந்த கடுமையான இயற்கை சீற்றத்திற்கு மத்தியிலும் நாம் இந்த விழாவில் பங்கேற்க வந்திருக்கின்றோம். அன்னையினுடைய பரிந்துரை நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் நிறைவாக கிடைக்கும்படியாக இங்கே வந்திருக்கின்ற வேளையில் இந்த விழாவையும் நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவை கொண்டாடும் இந்த வேளையில் இன்று மிக சிறப்பாக இந்த ஆண்டு புனித சவேரியார் உடலை காணக்கூடிய, மிக அருகாமையில் சென்று பார்க்கக்கூடிய வாய்ப்பை திரு அவை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த புனித சவேரியார் உலக புகழ் பாராட்டு பெருமைகளை தேடி அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டவர். அதை அடைய வேண்டும் என்பதே தனது லட்சியமாக அதற்கென்று தமது அனைத்து ஆற்றலையும் செலவழித்து கொண்டிருந்த ஒரு நபர். அப்படிப்பட்ட அவர் இன்று 400 ஆண்டுகளை கடந்தும் அழியாத ஒரு நிலையை பெற்றிருக்கின்றார். அதை காண்பதற்கு நாம் எல்லோரும் ஆவலோடு இருக்கின்றோம். பலர் சென்று வருகின்றார்கள். அவருடைய இந்த அழியா உடல், அவருடைய இந்த புகழுக்கு, அவர் தொடக்கத்தில் கொண்டிருந்த எண்ணங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள். அவர் இந்த உலகம் சார்ந்த ஒன்றில் தனது புகழை, தனது பாராட்டை, தனது பெருமையை, தமது ஆளுமையை நிறைவு செய்து கொள்ள துடித்தவர். ஆனால் அப்படிப்பட்ட ஒருவருக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு நல்ல சிநேகம், நட்பு இன்னாசியார். அவருடைய இந்த உலக போக்கிலான செயல்பாடுகள் அவருக்கு சுட்டி காட்டப்படுவதை பார்க்கின்றோம். ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழப்பார் எனில் என்ன பயன்? இந்த வார்த்தைகள் அவரை தாம் கொண்டிருந்த தொடக்க நிலை ஆர்வம் அதிலிருந்து முற்றிலுமாக மாற்றி, இறைவனே தனது வாழ்வின் எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்கு என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அவரை கொண்டு வந்தது. புனித சவேரியாருக்கு சுட்டி காட்டப்பட்டது இறைவனுடைய இருப்பு. ஒரு மனிதன் தேட வேண்டிய, அவர் தேடிக்கொண்டிருந்தது ஒன்று, ஆனால் தேட வேண்டியது எது, தேவையானது எது என்று இன்னாசியாரால் அவருக்கு சுட்டி காட்டப்பட்டது. அதை பற்றி கொண்ட அவர் அதன் பிறகு தாம் தேடி விரும்பியவற்றை விலகி சுட்டி காட்டப்பட்டதை பின்பற்றினார். இன்று அழியா புகழ் கொண்டவராக அற்புதங்கள் செய்கின்ற மிக பெரும் புனிதராக இருப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய விழாவை இருந்தார். இவர் உள்ளத்தில் இருந்த தேடல், அந்த திருமுழுக்கு யோவான் எவ்வாறு இன்னாசியார் சவேரியாருக்கு சுட்டி காட்டியது போன்று இவருக்கு சுட்டி காட்டுவதை நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். இதோ கடவுளின் செம்மறி என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகின்றார். அவரை பின்பற்றுகின்றவராக இவர்
அவரோடு அவருடைய சீடராக மாறுவதை பார்க்கின்றோம். அவரோடு தங்கியிருந்த இவர் அவரை கண்டுகொண்டார். ஏதோ வெறுமனே கண்டு கொள்ளவில்லை, உணர்வு பூர்வமாக அவருடைய தேடலின் திருப்தியாக இருப்பதை அங்கு இறைவனில் கண்டுகொண்டார். அவருக்கு சுட்டிக்காட்டப்பட்ட செய்தியை மிக உறுதியாக பற்றி கொண்டவராக இந்த புனிதர் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நமக்கும் பல வேளைகளில் நல்லது சுட்டிக்காட்டப்படுகின்றது. உண்மையானது, நேர்மையானது, சரியானது எது என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது. சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் நம் வாழ்க்கை முறை அமைத்துக் கொள்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கிணங்க இறைவனால் அழைக்கப்பட்ட சீடர்களில் முதன்மையான நிலையை பெற்றவர் இவர். இறை அனுபவம் கண்டு கொண்ட இவர் அந்த அனுபவத்தை தனக்குள் வைத்து கொள்ளவில்லை. நம்மில் ஒரு கேள்வியை முன்வைத்தோம் என்றால் நன்றாக தெரியும். பலவற்றை பிறரோடு பகிர்ந்து கொள்ள முற்படுவோம். ஆனால் ஒரு சிலவற்றை யாருக்கும் பகிர்ந்து கொள்ளவே மாட்டோம். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய படிக்கின்ற காலத்திலிருந்தே இந்த பழக்கம் இருக்கும். சிலவற்றை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்வோம், ஆனால் ஒரு சிலவற்றை பகிர்ந்து கொள்ளவே மாட்டோம். அதில் மிக சிறந்தது, மிக நன்மையானது, நமக்கு பலன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றவற்றை மற்றவர் பெற்றுவிடக்கூடாது, மற்றவர்கள் அதை கண்டுகொள்ளக்கூடாது, மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதில் நாம் மிக கவனமாக இருப்போம். அது நாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைய விழாவினுடைய நாயகர் மீட்பரை, செம்மறியை கண்டுகொண்டார். சுட்டிக்காட்டப்பட்டபடி அவர் கண்டுகொண்டார். முதன்மையான நிலையில் இருக்கக்கூடிய இவர் அதை தனக்குள் வைத்து கொள்ளவில்லை. தன் சகோதரருக்கு அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றார். அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவரும் அதை பெற அழைத்து வருகிறார். அந்த அனுபவத்தை, இறை அனுபவத்தை, தான் பெற்ற இறை அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற இவர் அதே அனுபவத்தை மற்றவரும் பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், தனியாத தாகம் இருப்பதை பார்க்கின்றோம். இங்கு நாம் ஒன்றை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பல வேளைகளில் நாம் பிறருக்கு ஒன்றை சுட்டி காட்டுகின்ற பொழுது, அதை பற்றி கொண்டு அவர்கள் மேன்மை நிலை அடைகின்ற பொழுது நம் உள்ளம் பல வேளையில் அதை ஏற்றுக்கொள்ளாது. சற்று பொறாமை உள்ளம் நம்மில் துளிர்விடும். நாம் எல்லோரும் நடைமுறையில் குடும்பங்கள் பார்க்கின்றோம். நாம் பார்த்தா அவனுக்கு கல்யாணம் பண்ண வச்சேன், நாம் பார்த்தா அவனுக்கு இந்த வேலை வாங்கி கொடுத்தேன், நாம் பார்த்தா அவனை இங்கே போக சொன்னேன், நாம் பார்த்தா செய்ய சொன்னேன், இன்றைக்கி அவர் பெருசாக ரொம்ப பேசுகிறாரு, அவருக்கு இந்த வாழ்வு யார் கொடுத்தது? நாம் போட்ட பிச்சை. அது தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பெரியவர்கள், நண்பர்கள் எல்லாருமே சொல்லி ஆதங்கப்படுவது பெருமையாக அல்ல, ஒரு விதத்தில் உள்ளத்தில் ஏற்படுகின்ற பொறாமையினால். ஏனென்றால் நான் காட்டின வழி அவன் இன்றைக்கி பெரிய பணக்காரனம் ஆயிட்டான், பெரிய ஆசிரியராக ஆயிட்டார், பெரிய உத்தியோகம் வந்துருச்சு, ஒரு மாதிரி தனவட்டம் நடக்காரு அப்படி என்பதை இப்படி நாம் குத்தி காட்டி சொல்வது பழக்கம். அதுவும் குடும்பங்களில் இன்னும் அதிகமாக நிறைந்திருப்பதை பார்க்கிறோம். மூத்த சகோதரோ அல்லது இளைய சகோதரோ ஒரு படி மேலே வருகின்ற பொழுது அதை பொறுத்து கொள்ள முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல் உள்ளத்தில் எழுகின்ற பொறாமை நிறைந்த குணங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொட்ட சொல்லுகின்றது. ஆனால் இங்கு பார்க்கின்றோம், இந்த விழாவினுடைய நாயகர் தனித்துவமிக்க அழைப்பு பெற்றிருக்கார். முதன்மையான சிலர் தனக்கு கிடைத்த அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொண்ட தாராள உள்ளம் கொண்டவர். அப்படி தாராள உள்ளம் நிறைந்த அவரிடத்தில் பிறரையும் அதை காண வேண்டும் என்று தூண்டுகின்ற பிறர் சிநேகம் நிறைந்தவர். பிறர் சிநேகம் நிறைந்த இந்த மனிதனிடத்தில் எந்தவிதமான பொறாமை என்ற சலனம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நல்ல மனிதரை பார்க்கின்றோம். பொறாமை குணம் இல்லாத உயர்ந்த மனிதரை நாம் காணுகின்றோம். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய
சகோதர சகோதரிகளே, இவருடைய விழாவை கொண்டாடுகிற நாம் அனைவருமே நமது வாழ்வோடு இந்த விழா தொடர்பு படுத்தி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம்மிடம் இருக்கின்ற இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் குடும்பங்களில் சகோதர சகோதரிகள் மத்தியில் இப்படிப்பட்ட விதண்டவாதம் நிறைந்த நிலைப்பாடுகள் இருப்பதை பார்க்கிறோம். நமது குடும்பங்களில் பல நிலையில் நமக்கு முதன்மையான எதிரியாக இருப்பவர்கள், முதன்மையாக நாம் வெறுக்கக்கூடியவர்கள் நம் சகோதரர்களாகத்தான் இருக்கிறார்கள். காரணம், நம்மால் அவர்களுடைய வளர்ச்சியோ அவருடைய மேன்மையான ஒரு நிலையோ பொறுத்து கொள்ள முடியாத ஒரு நிலை. அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தான் வழிகாட்டினீர்கள், நீங்கள் தான் உழைத்தீர்கள், நீங்கள் தான் பாடுபட்டீர்கள், தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதை பின்பற்றி நீங்கள் கொடுத்த வழி, நீ காட்டிய வழியில் தான் அவர்கள் வந்தார்கள், உயர்ந்திருக்கிறார்கள். அவர்களை கண்டு நாம் பெருமைப்பட வேண்டும், பாராட்ட வேண்டும், ஊக்கம் அளிக்க வேண்டும். ஆனால் அதற்கு எதிர்மாறாக செயல்படுகின்ற ஒரு கசப்பான உணர்வுகளைத்தான் நாம் இன்று நமது அன்றாட வாழ்வில் காணக்கூடிய ஒன்றாக இருப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த புனிதருடைய விழாக்களை எல்லாம் கொண்டாடுகின்ற பொழுது நம் வாழ்வில் இவைகள் இடம்பெறுகின்றனவா? இவருடைய இயல்பு, இவருடைய இந்த பிரேட்சநேகம், இவருடைய தாட்சி, இவருடைய நல்ல குணங்கள் நம்மில் வெளிப்படுகின்றனவா என்று சற்று நாம் தட்டி பார்க்க வேண்டிய நேரம் இது. இந்த நிலையை நாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள முற்படுவோம். அப்போதுதான் நம் குடும்பங்கள் இன்று பல நிலையில் அழகழிக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அதில் ஒன்று உள்ளத்தில் சகோதரர்களுக்கிடையே எழுகின்ற பொறாமை குணம், சகோதர மத்தியில் இருக்கின்ற வேற்றுமை, வெறுப்புணர்வு, இவையெல்லாம் தான் இந்த குடும்ப அமைதிக்கும் குடும்ப உறவுக்கும் மகிழ்ச்சிக்கும் இடையூறாயிருக்கக்கூடிய ஒன்று. இந்த விழாவை கொண்டாடிய இந்த வேளையில் இந்த புனிதருடைய பரிந்துரையை நாம் நாடுவோம். இவரை போல நாம் ஒவ்வொருவருமே நல்லதை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். பல வேளையில் நற்செய்தி அறிவிக்கின்ற பணிக்கென்று அழைக்கப்பட்ட இவர்கள் நம் எல்லோருக்கும் சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருப்பதை நாம் காண முடிகின்றது. நாம் எல்லோரும் நற்செய்தியை உலகமெங்கும் அறிவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அதற்கான பல யுத்திகளை கையாளுகின்றோம், விவிலியங்களை பரிசாக கொடுக்கிறோம். அப்படித்தான் ஒருவர் தன் வீட்டுக்கு முன்பாக இருந்த நாத்திகரிடத்தில் விவிலியம் பற்றிய அறிவை கொடுக்க வேண்டும் என்று பல நாள் முயற்சி செய்தார். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் அவருடைய இல்லத்தின் முன்பாக வாழ்ந்து வருகிறார். அப்படிப்பட்ட ஒருவர் அவருக்கு எப்படியாவது விவிலியம் கொடுக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றார். கொடுத்தால் பிரச்சனை வரும் என்பதற்காக தபால் மூலமாக கொரியர் செய்து அனுப்புகின்றார். அதை வாங்கி கொள்கின்றார். இவருக்கு ஒரு திருப்தி, அப்பா எப்படியோ நமது ஆசை நிறைவேறுகிறது, நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு கிறிஸ்துவனாய் இருந்து நான் நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு பாக்கியத்தை ஒரு நாத்திகருக்கு விவிலியத்தை அனுப்பிவிட்டேன், அவரும் வாங்கி கொண்டார் என்ற ஒரு மகிழ்ச்சி. இவருக்கு இன்னொரு சந்தேகம், வாங்கி கொண்ட அவர் விவிலியத்தை படிக்கின்றாரா என்பது ஒரு ஐயம். எனவே அதை அறிந்து கொள்ள இவரை வழிய வீட்டுக்கு செல்கின்றார். இவர் வீட்டுக்குள் செல்லுகின்ற பொழுது இவர் சற்றும் எதிர்பாராத நிலையில் இவர் அனுப்பிய விவிலியம் குப்பத்தொட்டில் கிடைக்கிறது. ஆச்சரியம், அதிர்ச்சி, கோபம். நீங்களெல்லாம் மனிதர் தானா? ஆண்டவருடைய வார்த்தையை இப்படி குப்பத்தொட்டில் போட்டிருக்கிறீர்களே, நீங்கள் நல்ல மனநிலை இருந்தால் விவிலியத்தை வாசித்திருப்பீர்கள், உங்கள் வாழ்வு சிறப்பாக இருந்திருக்கும் என்று சற்று கடினமான தொனியில் கோபமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அவர் சொன்னார்கள், யார் சொன்னது நான் விவிலியம் வாசிக்கவில்லை என்று? நான் விவிலியம் வாசித்து கொண்டு தான் இருக்கிறேன் என்றார். இவருக்கு ஆச்சரியம், என்ன சொல்கின்றீர்கள்? விவிலியம்மா? எப்பொழுது வாசித்தீர்கள்? யார் கொடுத்தது? எங்கு வாங்கினீர்கள் என்ற கேள்விகளை அடுக்கிக் கொண்டே ஆச்சரியத்தோடு கேட்கின்றார். அப்போ சொல்லுகின்றார், உங்களைத்தான் கடந்த 20 ஆண்டுகளாக வாசித்து கொண்டிருக்கின்றேன். கடந்த 20 ஆண்டுகளாக நீங்கள் கிறிஸ்தவர்கள், உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவ வார்த்தைகளால் நிரம்பியிருக்கிறது. அதைத்தான் நான் பார்த்து வாசித்து கொண்டிருக்கிறேன் என்றார். அன்புக்குரியவர்களே, நற்செய்தி அறிவிப்பது அல்லது நற்செய்தி கொடுப்பது என்பது இறை வார்த்தையில் அடங்கிய புத்தகத்தை பரிசாக கொடுப்பதல்ல. நமது வாழ்வு நற்செய்தியாக மாற வேண்டும்.
நமது வாழ்வு நற்செய்தியாக மாற வேண்டும். அதை தான் தொடக்கத்தில் சொன்னேன். புனித சவேரியாருடைய வாழ்வு, புனித அந்திரேயருடைய வாழ்வு சிறந்த ஒரு நற்செய்தியாக இருப்பதை பார்க்கின்றோம். இறைவனின் அதிமிகு மகிமையில் தங்கள் வாழ்வால், சொல்லால், செயலால், வாழ்வால் பிறருக்கு நற்செய்தியாக இருப்பதை பார்க்கின்றோம். நாம் எல்லோரும் அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தி வாழ்வு வாழ வேண்டும். நற்செய்திகளால் பிறர் சிநேகம் நிறைந்தவர்களாக, பெற்றுக்கொண்ட இன்பங்களை பகிர்ந்து கொள்கின்றவர்களாக, எளிமையானவர்களாக, தாட்சி உள்ளவர்களாக, நாம் இறைவனில் மகிழ்ச்சி கொள்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுது நாமே ஒரு நற்செய்தியாக மாறுவோம். இந்த திருப்பலில் மன்றாடி ஜெபிப்போம். அந்திரேயாவை போன்று, இந்த பிரான்சிஸ் செவேரியாரை போன்று நமது வாழ்வு ஒரு நற்செய்தியாக நல்ல இயல்புகளால், நல்ல பண்புகளால் நிறைந்திட அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடி ஜெபிப்போம். இறைவனை சென்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.